ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எனக்கு மொத்தமாகவே நீட்டில் மார்க் டெஸ்ட்டில் நான் இப்போ கரண்ட்டாக நவம்பரில் இருக்கேன். இப்போ நான் எழுதிட்டுருக்க மார்க் டெஸ்ட்டில் எல்லாமே கிராண்ட் டெஸ்ட்டில் எல்லாமே 200 மார்க் தான் வருது. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் அவங்களுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், இது ஒரு குட் நியூஸ். அதாவது இன்றைக்கி இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ஃபேவரான சுச்சுவேஷன் 200 மார்க் கீழே எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேவரான சுச்சுவேஷன் இருக்குது. அது என்ன குட் நியூஸ்ன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த குட் நியூஸ் கடந்த 2 வருஷமாக அவைலபிளாகவே இல்லை. இந்த நியூஸ் நமக்கு இப்போ கிடச்சிருக்க இது கடந்த 2-3 வருஷமாகவே இல்லை. இப்போ அந்த குட் நியூஸ் என்ன, எப்படி அதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டு எப்படி ஈஸியாக கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டில் MBBS வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு 5 வருஷம் கட் ஆஃபை அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த கட் ஆஃப் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2020 இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிசியோட கட் ஆஃப். இது எல்லாமே பிசி கேட்டகரியோட கட் ஆஃப். 2021 அவங்களோட கட் ஆஃப் 539, 2022 கட் ஆஃப் 529, 2023 556, 2024 உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம 2025 ரவுண்ட் 1 கட் ஆஃபோட முடிவு. இப்போ சில நேரத்தில் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக கேட்டிருக்காங்க, சில நேரத்தில் கெமிஸ்ட்ரி கஷ்டமாக கேட்டிருக்காங்க, சில நேரத்தில் பயாலஜி கஷ்டமாக கேட்டிருக்காங்க. ஆனால் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆனது பார்த்திங்கன்னா 2 இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒன்று இது 2021, இன்னொன்று 2023. ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆனது 2024. ஆனால் இந்த 2021 அஃபெக்ட் ஆக சொன்னேன்ல, இதில் 2020 இருந்ததை விட 2021 ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு கட் ஆஃப். அதுக்கான காரணம் பயாலஜி ரொம்ப ஈஸி அந்த வருஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2022 பயாலஜியை கொஞ்சம் கஷ்டமாக்குனாங்க, கட் ஆஃப் ஒரு 10 மார்க் குறைஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் 2023 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பயாலஜி ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, கட் ஆஃப் மறுபடியும் இன்க்ரீஸு. 2024 நான் சொல்ல பயாலஜி 2024 அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆன காரணம் பயாலஜியும் ஈஸி, ஃபிசிக்ஸும் ஈஸி, கெமிஸ்ட்ரியும் ஈஸி. அதனால் 2024 எடுத்துக்க வேணாம், 2024 விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 எல்லாமே ஓரளவு கஷ்டமாக இருந்துச்சு. பயாலஜி ஓரளவு மாட்ரேட்டாக இருந்துச்சு, பயாலஜியும் ஓரளவு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போது நமக்கு சாதகமான விஷயம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 2023 2024 3 சப்ஜெக்டையும் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்க முடியுன்ற நிலமை இருந்துச்சு, அப்படி தானே? ஆனால் இப்போவும் அப்படி தான், 3 சப்ஜெக்ட் தான் படிக்கணும், 3 சப்ஜெக்டையும் தான் படிக்கணும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்லாம் 2025 அவங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்லாம் 67, நிறைய பேர் 52, 74 இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்லாம் இவ்வளோ தான். ஆனால் அப்புறம் பயாலஜியில் எவ்வளோடா எடுத்தீங்கன்னு கேட்டால் 355 ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் 345ன்றான். அப்போது ஒரு சப்ஜெக்டோட ஃபுல் மார்க்கை வச்சு இன்னொரு சப்ஜெக்டில் பாதிக்கு 180 பாதி 90 67 மார்க்னால் பாதிக்கும் கீழே அந்த மார்க்கை வச்சு ஒருத்தனால் சீட் எடுக்க முடியுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல பயாலஜியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஏன் 200 மார்க் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் அப்படின்னா, அவங்களுக்கு பயாலஜி சர்வசாதாரணமாக வரும். ஆனால் அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பயாலஜிலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் லெஸ் தென் 200 லெஸ் தென் 150 மார்க் தான் பயாலஜியில் எடுப்பாங்க. இப்போ கடைசி இந்த 2024 2025 நம்ம கம்பேர் பண்ணோன்னு வைங்களேன். இந்த 2024 மார்க் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 360 இப்போ 2024 பிசியோட கட் ஆஃப் 618, அதில் 58% தான் பயாலஜி மார்க். ஃபுல் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் 58% எடுத்தால் அதில் ஃபுல் மார்க் வந்துடும். ஆனால் இதுவே நீங்கள் 2025 நீங்கள் பயாலஜியை 350 360 எடுத்துனீங்களா, அதில் 70% ஆஃப் மார்க் பயாலஜியை வச்சே ஹோல்டு பண்ணிடலாம். அப்போ மிச்சம் 30%. அப்போ ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்தே 140 மார்க் தான் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் அதில் கொடுத்தா போதுன்ற பார்த்துக்கோங்க. நான் இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் உண்மையாலுமே வேணும், அது இல்லாமல் சீட் எடுக்க முடியாது. ஆனால் பயாலஜியில் 350 எடுத்துட்டா அது எடுக்கிறது ஈஸின்னு தான் சொல்கிறேன். இது நான் ஏன் 200 மார்க் எடுக்கிறவங்களுக்கு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, 200 மார்க் இப்போ எடுக்கிறவங்க நிறைய பேர் மொத்தமாக 200 மார்க் அப்படின்னா பயோவில் 100 இல்லைனா 150 எடுப்பீங்க, பயோவில் எடுப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ உடனே பண்ணக்கூடிய விஷயம், நான் சீக்கிரம் இந்த வருஷமே நான் MBBS சீட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை அக்ரெசிவாக புஷ் பண்ணி நீங்கள் 150 எடுத்தாலும் 100 எடுத்தாலும் பயாலஜியில் அக்ரெசிவாக உங்களை 200க்கு புஷ் பண்ணுங்கள். 200க்கு புஷ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. NCERTயை லைன் பை லைனாக ரீட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்ணணும். இதை NCERTயை ஒரு தடவை ரீட் பண்ணி சால்வ் பண்ணாலே இந்த மார்க் எடுத்துடலாம்.
200 250 புஷ் பண்ணுங்கள். இதுவும் ஓரளவு ஈஸியாக புஷ் பண்ணிடலாம். 250லேருந்து 300 புஷ் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர் போட்டால் மட்டும் பார்த்தாது. நிறையா நம்மளே யோசிச்சு என்சிஆர்டியில் நம்மளே கொஸ்டினை க்ரியேட் பண்ணோம், நம்ம ஃப்ரெண்டோட கொஸ்டினை க்ரியேட் பண்ணி சொல்லி நம்ம ஆன்சரை கேட்கணும். அப்போ அதில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது, நிறையா சில்லி மிஸ்டேக் விழுகும். அப்புறம் 300லேருந்து 350 355 இதை கொண்டு போகிறதா உண்மையாலுமே டாஸ்க். அது வந்து உண்மையாலுமே கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை கொண்டு போகிறது கஷ்டம் தான், ஈஸி கிடையாது. ஒரு சப்ஜெக்டில் வந்து 360ன்ற சப்ஜெக்டில் 350 மார்க்கோ 355 மார்க் எடுக்கிறதோ ஈஸி கிடையாது. ஆனால் கம்பேரேட்டிவ்லி ஃபிசிக்ஸில் 180க்கு 170 எடுக்கிறத விட அது ஈஸி. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 180க்கு 160 எடுக்கிறத விட அது ஈஸி. நான் சொன்னேன்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்த வருஷம் நான் நீட் 2025ல் பயாலஜியில் 345, ஃபிசிக்ஸில் 67 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 112. அவள் பாருங்கள், இதையும் இதையும் ஆட் பண்ணால் 14, இங்கே 1 10 11 12 524 மார்க்கு பிசிஎம் கேட்டகரி கிடச்சிருக்குமா சீட்டு. அப்போது ஃபிசிக்ஸ் மார்க்கை ஃபிசிக்ஸ் மார்க்கையும் பயாலஜி மார்க்கையும் பாருங்கள். அப்போது பயாலஜி ஒன்று தான். அப்போது 200 மார்க் எடுக்கிறவங்க வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அக்ரெசிவாக உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 200 மார்க் பாருங்கள், 250 பாருங்கள், 300 பாருங்கள், அதுக்கப்புறம் 360 பாருங்கள், ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்லோவாகும். ஆனால் ஸ்லோவானாலும் டேக்கான ஆயிரும். வந்து இப்போதைக்கு நீங்கள் 200 கீழே எடுக்கிறீங்கன்னா பயாலஜிக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவல் டைம் ஸ்ப்ளிட் பண்ணாமல் பயாலஜிக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இனிஷியல் டேஸில் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது. இனிஷியலாக படிக்கிறப்போ பயாலஜி கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிச்சுன்னா பயாலஜி எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிட்ருக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு பயாலஜி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகாது. அப்போதைக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நிறைய மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு தடவை பயாலஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு தடவை 360 மார்க் ஒரு டெஸ்ட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை 360 உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் 200 250 300 360 எடுக்கிறதுக்கெலாம் கஷ்டமான எம்சிக்யூஸ்லாம் போடணும். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனுக்கே நம்ம ஒரு சாப்டருக்கு ரொம்ப கஷ்டமான எம்சிக்யூஸ் 45ல் 15 எம்சிக்கு போட்டிருக்கோம். அது வேணும்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் போய் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்கள் 360 மார்க் வந்து ஒரு டெஸ்ட்டில் பயாலஜியில் எடுத்துட்டீங்க. அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து ஒரு 70 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எடுத்து ஆட் பண்ண அவ்வளோ 420 மார்க். அப்போ பிசியோட கட்டாக 2025 என்ன 510. அப்போ எல்லாருமே 2026க்கு 20 மார்க்னால 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 520 வைங்களேன். அப்போ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? இதுக்கு வித்தியாசம் 100 மார்க்கு. 100 மார்க்னா 25 கொஸ்டின். ஃபிசிக்ஸில் ஒரு 12 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் ஒரு 12 கொஸ்டின். அப்போ நீ 420 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் தேவையில்லை, டீச்சர்ஸ் தேவையில்லை, வேறு யாருமே உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டீங்க. ஒரு தடவை நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு யாருமே நமக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. அப்போது அந்த 520க்கு நீங்களே உங்களை புஷ் பண்ணிக்குவீங்க. அப்போ 420 எடுக்கணும்னா பயாலஜியோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் யாருமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே உங்களை புஷ் பண்ணி உங்கள் ஸ்லீப்பை கம்மி பண்ணணுமா, இல்லை வேறு எதாவது கம்மி பண்ணணுமா, நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோமா, நீங்களே கம்மி பண்ணிங்க. வேறு யாருமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துடுவீங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டா அவங்கவுங்களோட இதை அவங்கவுங்களே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அப்போது 200ல் இருக்கீங்க, நான் இந்த வருஷம் கண்டிப்பாக நான் சீரியஸாக இருக்கேன், நான் வந்து உண்மையாலுமே நான் கவர்மெண்ட் காலேஜ் போயே ஆகணுன்றவங்க அக்ரெசிவாக பயாலஜியாக புஷ் பண்ணுங்கள். பயாலஜி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு 340 350 360 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் ஃப்ளோ கிடச்சிடும். ஒரு தடவை அந்த மார்க்கோட ஃப்ளோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷனு. வேறு யாரும் சொன்னால் கூட நீங்கள் அதை விட மாட்டீங்க. அப்போது கண்டிப்பாக நான் இந்த வருஷம் சீரியஸாக இருக்கேன், நான் கண்டிப்பாக சீட்டு வாங்கணுன்றவங்க பயாலஜியில் 200க்கு கீழே இருக்கிறவங்க, 100க்கு கீழே இருக்கிறவங்க 50 மார்க்காக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ 100 எடுக்கிறீங்களா, 150 போகணும்ப்பா, 150யா 250 போகணும்ப்பா, 250யா 350 போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஆனால் வந்துடும் சீக்கிரத்தில். அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மார்க் எடுக்கிறத விட பயாலஜியில் சீக்கிரமாக மார்க் எடுத்துடலாம். அப்போது பயாலஜியில் அக்ரெசிவாக மார்க் புஷ் பண்ணுங்கள், மார்க் அதிகமாக எடுங்க. இந்த வருஷம் ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் 3த்துலேயும் நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் வந்து சீட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கன்ஃபார்ம் எம்பிபிஎஸ்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.